நாகையில் பரப்புரை மேற்கொள்ளும் அண்ணா சிலை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விஜய் வருகையொட்டி நாகையில் குவிந்துள்ள தாவேகா தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் இடத்திற்கு விஜய் வந்தடைந்தார். நாகையில் பரப்புரை மேற்கொள்ளும் ரவுண்டானா பகுதிக்கு வந்தடைந்தார் தாவேகா தலைவர் விஜய். 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாகையில் விஜய் பேசப்போவதும் ஒரு சிறப்பு அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. அவர் எதை மையப்படுத்தி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நாகை கடற்பகுதி என்பதால் நாகை மீனவர்களுடைய பிரச்சனை, கச்சத்தீவு, இது போன்ற விஷயங்களை அவர் பேசலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் ரவுண்டானா பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்க விரிவான தகவல். இரண்டாவது கட்ட பரப்புரையாக இன்னைக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழகம் தரப்புல விஜய் பரப்புரை மேற்கொள்றதா சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி எல்லா கட்சிகளுமே தங்களோட பரப்புரைகளை தற்போது ஆரம்பிச்சிருக்குது. அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இதுக்குண்டான பரப்புரை உள்ளிட்டவைகள் ஆரம்பித்திருக்கிற நிலையில தாவேகா தரப்புல பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அப்போ ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையையும் அணுகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மொத்தம் 21 கட்டளைகள் போட்டாங்க. அதாவது ரோட் ஷோ போகக்கூடாது, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்களை தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டளைகளை விதிச்சிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா திருப்புமுனை தரும் திருச்சி அப்படிங்கிற பேர்ல சென்ற வாரம், அதாவது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு திருச்சியில் ஆரம்பிச்சாங்க. அதாவது 6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தூரத்துக்கு ஏறத்தாழ 5 மணி நேரத்துக்கு மேல பிரயாணம் செஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திருச்சியில நிலவுச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியா அரியலூர், அதற்கு அப்புறம் பெரம்பலூர்னு சொல்லியிருந்தாங்க. அரியலூர்ல பிரச்சாரம் முடியறதுக்கே இரவு 10 மணி ஆன ஒரு சூழ்நிலையில 3வது கட்டமா கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அதற்கு மன்னிப்பு கேட்கிறதா விஜய் தரப்புல அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அடுத்த விவகாரம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில இன்னைக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்கள்ல இன்னைக்கு பரப்புரை நடக்கிறதா சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இன்று காலை அதற்கு உண்டான பணிகள் தொடங்கினதோட இல்லாம இன்று காலை அதே மாதிரி தனி விமானம் மூலம் திருச்சி அங்கிருந்து தன்னோட கேரவேன் மூலமா தற்போது நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற புத்தூர் ரவுண்டானா சாலையில அந்த பிரச்சாரமான துவங்க இருக்குது. அதாவது காலை 10:30 மணி கொடுத்திருந்த நேரத்துல 11 மணி வாக்குல அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துடணும், 11:35 பரப்புரையை முடிச்சுக்கணும், கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு பிறகு தற்போதுதான் அவரால் அந்த இடத்துக்கு வந்தடைய முடிஞ்சிருக்குது. வந்தடைஞ்சு முடிய சூழ்நிலையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு காலையில 6 மணி தொடங்கியே அந்த இடத்துக்கு, அதாவது அந்த புத்தூர் ரவுண்டானா சாலைக்கு வர துவங்கிட்டாங்க. ஏற்கனவே அதாவது வானம் மேகமூட்டமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல அதாவது காலை மிதமான ஒரு சாரல் பெஞ்சிட்டு இருந்தது. இந்நிலையில அதன் பிறகு வானம் வெடித்து காணப்பட்டு ஒரு மிதமான சூழ்நிலை தான் தற்போது நிறைவேற்றிருக்குது. இதனால சுற்றுவட்டாரம் உள்ள பல்வேறு கிராமங்கள்ல ஆயிரக்கணக்கான விஜய் தொண்டர்கள் அந்த பகுதிக்கு வர துவங்கி அதன் அடிப்படையில தற்போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர பயணத்துக்கு பிறகு தற்போது அந்த நாகப்பட்டினம் புத்தூர் பகுதிக்கு வந்திருக்கிறாரு. இந்த பகுதியில அவர் கேரளாவை சுற்றி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர் சூழ்ந்து நிற்கிறாங்க. பொதுவா 13 வருஷத்துக்கு பிறகு, ஏறத்தாழ 13 வருடங்களுக்கு பிறகு அவர் நாகப்பட்டினம் வந்திருக்கிறாருங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இப்ப நாகப்பட்டினம் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இலங்கை கடற்படையால தாக்குதலுக்கு ஈடுபட்ட அதாவது ஒவ்வொரு பரப்புரையின் போதும் ஒவ்வொரு கட்சிகளை விமர்சிக்கிறது விஜயோட வழக்கம். சென்ற வருடம் பாத்தீங்கன்னா சென்ற வாரம் பாத்தீங்கன்னா சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லி திமுக அரசை கடுமையா சாடினார். அதாவது அதிமுகவோட ஃப்ளோவை எடுத்து, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் சொல்லுவாங்க, என்னன்னா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு இடமா பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் வாக்கு அந்த மாடுலேஷனை உள்ள எடுத்துக்கிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசால செய்ய முடியாத, அதாவது தமிழக அரசு செய்த தவறுகளையும் சுட்டி காட்டாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா, இலவச பஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஏன் ஓசின்னு சொல்றீங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களா, அதே மாதிரி எல்லாருக்கும் பழைய ஓய்வூதியம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேள்விக்கு மேல கேள்வி எழுப்பிட்டே இருந்தாரு. இந்நிலையில நாகப்பட்டினம் தற்போது இன்னைக்கு வந்தடைஞ்சிருக்கிறார். நாகப்பட்டினத்துல இருக்க புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு தற்போது வந்தடைஞ்சிருக்கிறாரு. அதாவது இங்க முற்றிலும், அதாவது கடல் பகுதியை சார்ந்தது, அதாவது 5 திணைகள் அப்படிம்பாங்க. அதாவது முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி மொத்தம் அங்க 5 திணைகள் சொல்லுவாங்க. இதுல கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நாகப்பட்டினம்.
இந்த நாகப்பட்டினத்துல அதிக அளவுல மீனவர்களை மட்டுமே கொண்டிருக்குது. மீனவர்கள் மட்டும்னு சொல்ல முடியாது, விவசாயமும் அதிக அளவுல இங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெல்ட், அதாவது காவேரி நீர்பிடிப்பு பகுதி கடைசியில நாகப்பட்டினத்தெல்லாம் வந்து முடியும். இந்த கடைமடை பகுதிகளில் இன்னும் நீர் வந்து சேரல அப்படிங்கிறது பல தரப்பட்ட மக்களோட ஒரு கூட்டம், அதாவது பல்வேறு தரப்புல உள்ள விவசாயிகளோட குற்றச்சாட்டாக தான் தற்போது வரை இருந்துட்டு இருக்குது. இந்நிலையில இன்று நடைபெறக்கூடிய இந்த பரப்புரையில என்ன மாதிரி பேச போறாரு அப்படின்னு சொல்லி தற்போது வரை வந்து மாதிரிதான், அதாவது கடல் மீனவர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி கடல் விவசாயிகள், அதாவது கடைமடை பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவாருன்னு சொல்லி ஒரு தரப்புல கருதப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா பல்வேறு, அதாவது அவர் வர்றதுக்காக இந்த விதிமுறைகள் வந்து போலீசார் வந்து பொதுமக்கள் நலனுக்காக அந்த விதிமுறைகள் விதித்திருந்தாலும் விதிமுறைகளை எதையுமே பின்பற்றப்படலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது காவல்துறையால அந்த ரசிகர்களை போதுமான அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட முடியவில்லை. சுருக்கமா சொல்லணும்னா நீதிமன்றத்துக்கு கொடுத்த முதல் இது என்னன்னா, எந்த செவர்களிலேயோ பாதுகாப்பட்ட பகுதிகளிலேயோ அந்த பொதுமக்கள் வந்து ஒண்ணு கூடக்கூடாது, அதாவது செவரில் ஏறி நிக்க கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரங்கள்ல ஏறி நிக்க கூடாது, தன்னோட ஆத்மார்த்த நடிகர் வாழ்வார் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்ச நிலையில இதுவும் இன்னைக்கு அப்பட்டமாக மீறப்பட்டிருக்குது. காவல்துறையால கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 3-4 மணி நேர பயணத்துக்கு பிறகு தற்போது அவர் வந்து அந்த பரப்பை அவர் அடுத்த கட்டமா தெரிய வரும். பெரும்பாலும் இந்த தடவை செய்யக்கூடிய பரப்புரையானது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மீனவர்கள் நலனை முன்னிறுத்தியே இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். உங்க விஜய் உயிர் என்ன வரனா